Hi everyone, welcome to Pebbles. இன்னைக்கு நம்ம சிம்பிளா greeting card எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். Greeting card பண்றதுக்கு red color cardstock, blue color craft paper and yellow color cardstock இது மூணு எடுத்துர்க்கேன். இந்த greeting card எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். Pattern paperல ரெண்டு சைடு கார்னர்லயும் நான் செமி சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். அதை இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண அந்த பேட்டர்ன் பேப்பரை ரெட் கலர் கார்ட்ஸ்டாக் கூட நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். கட் பண்ண அந்த பேட்டர்ன் பேப்பரை இந்த ரெட் கலர் கார்ட்ஸ்டாக் மேலே பேஸ்ட் பண்ணுறேன். ரெண்டு கார்னர்லையும் இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. ப்ளூ கலர் கிராஃப்ட் பேப்பர், எல்லோ கலர் கார்ட்ஸ்டாக் இரண்டு எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் கிராஃப்ட் பேப்பரை ரெட் கலர் கார்ட்ஸ்டாக்கோட மிடில் பார்ட்டில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்டர் டிசைனுக்காக இந்த ஃப்ளவர் பஞ்ச் வச்சு பார்டர் டிசைன் பண்ணிக்கலாம். ரெண்டு சைட்லேயும் நான் ஃப்ளவர் பஞ்ச் வச்சு நான் பார்டர் டிசைன் பண்ணிட்டேன். இப்போ அந்த கிராஃப்ட் பேப்பரை ரெட் கலர் கார்ட்ஸ்டாக்கோட மிடில் பார்ட்டில் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அந்த எல்லோ கலர் கார்ட்ஸ்டாக் ஃபோர் கார்னர்ஸ்லையும் சர்க்கிள் ட்ரா பண்ணி நான் இதை கட் பண்ணுறேன். இந்த எல்லோ கலர் கார்ட்ஸ்டாக்கை ப்ளூ கலர் கிராஃப்ட் பேப்பரோட மிடில் பார்ட்டில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவர் ஸ்டிக்கர்ஸை இந்த greeting card டெக்கரேஷனுக்காக நான் ஆட் பண்ணுறேன். எல்லோ கலர் கார்ட்ஸ்டாக் மேலே என்னோடய விஷஸை நான் எழுதுகிறேன். வெட்டிங் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் இந்த ரெட் கலர் சில்க் த்ரெட் எடுத்து greeting card நம்ம டை அப் பண்ணுறதுக்காக இந்த ரெட் கலர் சில்க் த்ரெட் எடுத்து நான் இந்த greeting card டை அப்காக எடுக்கிறேன். ரெட் கலர் கார்ட்ஸ்டாக்கோட பேக் சைடில் சென்டரில் நம்ம இந்த ரெட் கலர் சில்க் த்ரெட்டை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ டை அப் பண்ணியாச்சு. greeting card front டெக்கரேட்டிவ்காக இந்த ரெட் கலர் அண்ட் சில்வர் கலர் ஹாட் பஞ்ச் எடுத்திருக்கேன். அதை பேஸ்ட் பண்ணியாச்சு. ஃபைனலாக கார்டை டை அப் பண்ணிக்கிறேன்.
சிம்பிளான greeting card ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம Pebbles சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.